தேரே இஷ்க் மேன், துரந்தர், களம் காவல் இந்த 3 படங்களுமே பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாம இன்னும் சில படங்கள் அது எந்த படம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு, எந்த படம் வெற்றி படமா அமைஞ்சிருக்கு, எந்த படம் தோல்வி படமா அமைஞ்சிருக்குங்கிறத ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ரொம்ப ரொம்ப கம்மியான சில பேர் மட்டும்தான் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. நிறைய பேர் தசாவதாரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, மயக்கம் என்னன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா ரெமோ அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதுல மீச பியூட்டி அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான் இது. இதை கரெக்டா கெஸ் பண்ண ரொம்ப சில பேர். அதுல முதல் 5 பேரு யுவராஜ் பாஸ்கர், பாலமுருகன், அஜய், பிரபு, சிவா ஸ்கிரீன் பிக்சர் இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பாக்ஸ் ஆஃபீஸ் இல்லாம ப்ளூ தக்கால்ல நிறைய சினிமா வீடியோக்கள் வரப்போகுது. டெய்லியும் ரெகுலரா பாக்ஸ் ஆஃபீஸ் வீடியோ வரும். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம சீக்கிரமா டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட டைம் 4ல இருந்து 5க்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இது இல்லாம அடிஷ்னலா ஒரு ஒரு வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ அது கண்டென்ட் பேஸ் எப்படி அது கண்டென்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத பொறுத்து. ஸோ அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளூ தக்காளியில தான். ஸோ அது என் ஸ்க்ரீன்ல வரும், இல்லைனா கீழே கமெண்ட்லேயே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அது என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஒரே நாளில் ஒரு ஹீரோவோட படம் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த மாதிரி எந்தெந்த நடிகர்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது போட்டிருக்கேன். இதோட பார்ட் 2 வீடியோ வேணும் அப்படின்னா கூட அதையும் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா அதோட பார்ட் 2 வரும். நிறைய படங்கள் இருக்கு, நிறைய ஹீரோக்கள் ஆக்சுவலா இருக்காங்க ஒரே நாள்ல படங்கள் ரிலீஸ் பண்ணது. இன்னைக்கு அந்த கல்ச்சர் இல்லை, ஆனா ஒரு டைம்ல அது இருந்திருக்கு. அதுல 2 படங்களுமே 2 படங்களுமே வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அந்த வீடியோ பாருங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இப்ப நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். ஜூட்டோபியா 2 இந்த படத்தோட 12வது நாள் வசூல் இந்தியால 63 லட்சம். டோட்டலா இந்தியால இதுவரையும் 20 கோடியே 33 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. ஆனா வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ல இந்த படம் பெரிய நம்பர் எடுத்திருக்கு. $959 மில்லியன் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 8600 கோடி கிட்ட வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $150 மில்லியன். துரந்தர் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாளுமே பெரிய கலெக்ஷன். இந்தியாவில் 31 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 38 கோடியே 40 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் 181 கோடியே 75 லட்சம் இந்தியாலையும், 230 கோடியே 75 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 270 கோடி பட்ஜெட் சரியான வசூல் எடுத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்குள்ள இந்த படம் பிரேக் இவன் பண்ணிடும். ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற படம் டே 19 ஆந்திரா தெலுங்கானால 33 லட்சம், உலகம் முழுக்க 35 லட்சம், 20 கோடியே 28 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6 கோடியே 50 லட்சம் பட்ஜெட். இந்த படம் வெற்றி படம். ஆந்திரா கிங் தாலுகா அப்படிங்கிற படம் டே 13 ஆந்திரா தெலுங்கானால 45 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம், 33 கோடியே 20 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 50 கோடி பட்ஜெட். இந்த படம் இன்னும் பெரிய வசூல் தேவைப்படுது. எக்கோ அப்படிங்கிற படம் நேற்று கேரளால 33 லட்சம், உலகம் முழுக்க 44 லட்சம். டோட்டலா இந்த படம் கேரளால மட்டுமே கிட்டத்தட்ட 23 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 42 கோடியே 64 லட்சம். ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 5 கோடி பட்ஜெட் வசூல் ரீதியா பெரிய வெற்றி. அப்புறம் மாஸ்க்கு நேற்று 19வது நாள் தமிழ்நாட்டில் 7 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் இதுவரையும் 12 கோடியே 28 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 10 கோடியே 40 லட்சம் தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. 12 கோடி பட்ஜெட் அந்த வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அட்டகாசம் ரீ ரிலீஸ் நேற்று 12வது நாள் தமிழ்நாட்டில் 13 லட்சம். டோட்டலா இதுவரையும் 2 கோடியே 53 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. இன்க்ளூட் கர்நாடகா, பாண்டிச்சேரி. நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 4 லட்சம், டோட்டலா 38 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 3.5 கோடி பட்ஜெட். அங்கம்மாள் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 7 லட்சம், டோட்டலா 48 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 2.5 கோடி பட்ஜெட். அங்கம்மாள் படம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேரால பாராட்டப்பட்டிருக்கு. ஆனா இப்போதைக்கு 48 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பாப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மேன் இந்த படத்தோட டே 12 தமிழ்நாட்டில் 3 கோடியே 18 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 90 லட்சம். டோட்டலா 123 கோடியே 93 லட்சம் இந்தியாலையும், 145 கோடியே 28 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 85 கோடி பட்ஜெட். பெரிய வசூல், பெரிய ஹிட் ஆயிருக்கு. பார்ப்போம் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராயன் படத்தோட வசூலை பீட் பண்ணி இந்த படம் தனுஷோட கெரியர்லயே ஹையஸ்டா மாறுதான்னு. அப்புறம் மம்மூட்டி அவர்களோட களம் காவல் நேற்று 5வது நாள் கேரளால 2 கோடியே 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்சம், ஓவர்சீஸ்ல 85 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 92 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா கேரளால 20 கோடியே 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 74 லட்சம்,
ஓவர்சீஸ்ல 32 கோடியே 73 லட்சம். உலகம் முழுக்க இந்த படம் 58 கோடியே 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 30 கோடி பட்ஜெட். ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு களம் காவல். அப்புறம் டெவில் அப்படிங்கிற படம் தர்ஷன் அவர்களோட திரைப்படம். கனடால நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம். இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல 4 கோடியே 95 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 5 கோடியே 23 லட்சம். ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. எத்தனை பேர் இந்த படத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஆக்சுவலா தமிழ்நாட்டிலே ஒரு 5 லட்சம் 6 லட்சம் கிட்ட இந்த படம் புக்கிங் வந்திருக்கு. அப்புறம் 2025ல இதுவரையும் வந்ததுலயே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு ஹையஸ்ட் கிராசிங் மூவி என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இதுல முதலாவதா பஞ்சாபி சர்தார்ஜி 3 அப்படிங்கிற படம் 70 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதாவது வெறும் ஓவர்சீஸ் கலெக்ஷன்ல மட்டுமே இந்த படம் இவ்வளவு பெரிய வசூலை வாரி குடிச்சிருக்கு. அப்புறம் ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற அஸ்ஸாமீஸ் திரைப்படம். இந்த படம் வந்து அஸ்ஸாமீஸ்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷன் 34 கோடியே 61 லட்சம். குஜராத்தில பாத்தீங்க அப்படின்னா லாலோ கிருஷ்ணா சதா சகாயத்தே அப்படிங்கிற படம் 112 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணி இதுவரையும் இல்லாத அளவுக்கு பெரிய வசூலை வாரி குவிச்ச ஒரு குஜராத்தி படமா அமைஞ்சிருக்கு. பெங்காலில தம் கெட்டு அப்படிங்கிற படம் 9 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மராத்தில தசாவதார் அப்படிங்கிற படம் 28 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹாலிவுட்டை பொறுத்தவரையும் F1 பிராட் பிட் அவர்களோட F1 திரைப்படம் தான் இந்தியாவில் 124 கோடியே 65 லட்சம் வந்து வசூல் பண்ணி ஹாலிவுட் படங்கள்லேயே இந்தியாவில் ஹையஸ்ட் கிராசர் மூவியா மாறிச்சு இந்த வருஷத்துக்கு. அப்புறம் ஹிந்தியில வந்து சாவா 801 கோடியே 45 லட்சம். கன்னடால காந்தாரா சாப்டர் 1 859 கோடியே 55 லட்சம். மலையாளம்ல லோகா 303 கோடியே 70 லட்சம். தெலுங்குல ஓஜி ஓஜி தே காலிம் ஓஜி அந்த படம் வந்து 301 கோடியே 25 லட்சம். தமிழ்ல பொறுத்தவரையும் கூலி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி 527 கோடியே 50 லட்சம். ஸோ இதுதான் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இந்த வருஷத்தோட ஹையஸ்ட் கிராசரா இதுவரையும் அமைஞ்சிருக்கு. இனிமே இதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுமானா எனக்கு தெரிஞ்சு வேற எந்த லாங்குவேஜ்லயுமே பெரிய படங்கள் எதுவுமே இல்லை. இதுதான் இந்த வருஷத்தோட ஃபைனல். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் ஹையஸ்ட் கிராசர். இதுல நீங்க தமிழ் இல்லாம வேற இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேற லாங்குவேஜ் படம் எதை பார்த்துட்டீங்க, எது சூப்பர் படம் அப்படிங்கறத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 26 இயர்ஸ் ஆஃப் சியான் விக்ரம் அவர்களோட சேது பாலா அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்குனர் அப்படிங்கிறவரோட முதல் திரைப்படம் இளையராஜா அவர்களோட இசையில வந்த படம். ஒரு லேட் பிக்கப் ஆகி அவ்வளவுதான் இந்த படம் ஃபிளாப் அப்படிங்கிற மாதிரி இதுவாகி அதுக்கப்புறம் லேட் பிக்கப் ஆகி இந்த படம் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகி பெரிய ஹிட்டான படம் தான். இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 85 லட்சம் தான். ஆனா தமிழ்நாட்டில் மட்டுமே இந்த படம் 6 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 6 கோடியே 50 லட்சம். 3 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.